பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காரியம் எனக்கு சாதகமா வருமா, நான் இதுல ஜெயிச்சிருவனா? எந்த காரியம் உங்க மனதில் பெரிய கேள்விக்குரிய கொடுத்து கொண்டிருக்குதோ, உங்களுக்காய் காரியம் மாறுதலாய் அமையும், உங்களுக்கு சாதகமாய் அமையும். அந்த ஜெயத்தின் வார்த்தையை எஸ்தர் 9வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து உங்களுக்காய் கொண்டு வருகிறேன். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவருடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதுக்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. யூத ஜனங்களுக்கு விதமாய் சூழ்ச்சி கடந்து வருகிறது. ஆமோன் என்கிற மனிதன் ராஜாவுடைய ஆணையின்படி அவர்களை எல்லாம் கொன்று குவிக்கும்படியாய், அவர்களை ஜெயத்தை எடுக்கும்படியாய், ஒரு மனிதன் மொர்தெகாய்க்கு விரோதமாய் அந்த யூத குலத்தையே அழிக்கும்படியாய் அவன் முடிவு செய்கிறான். வேதம் சொல்லுகிறது, ராஜாவுடைய வார்த்தையின்படியும் அவருடைய கட்டளையின்படியும் ராஜா உத்தரவு கொடுத்துட்டார். அந்த தேசத்தினுடைய ராஜாங்கத்தினுடைய டாப் மோஸ்ட் அத்தாரிட்டி அவர் உத்தரவு கொடுத்துட்டார். நீங்க அழிச்சிருங்க. எல்லா தேசத்துக்கும் உத்தரவு கடந்து போயிருச்சு. ஆனால் என்ன நடந்தது? ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர்கள் மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில் தானே ஒரு நாளை குறிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் தேவன் காரியங்களை மாறுதலை அமைய செய்தார். ஏனென்றால் தேவ பிள்ளைகள் 3 நாட்கள் தேவ சமூகத்துல உபவாசத்தோடு காத்திருந்தார். உபவாசத்தோடு தேவ சமூகத்துல காத்திருக்கிற பொழுது பரலோகம் மகிமையான காரியங்களை செய்யும். எனக்கு இந்த காரியம் மாறுமா? இந்த காரியம் எனக்கு விரோதமா இருக்குது, என் பேரை குலைக்கிறபடி, என் எதிர்கால திட்டத்தை எல்லா இடத்துல சுக்கு நூறாக்குறபடி, நான் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் தலைகளாய் மாறி, எல்லா பிளானும் மாறி போச்சு. சில வேளைகள் பாருங்க, நம்ம எதுவுமே செய்யறது இல்லை. நம்ம ஆண்டவர் காண்பிக்கிற வழியில தேவன் நடத்துகிற பாதையில் நம்ம கடந்து போறோம். ஆனால் மனிதர்களுடைய சூழ்ச்சி, நம்ம மேல மனிதனுடைய எரிச்சல், அப்படிப்பட்ட பாதையில நானும் கடந்து போயிருக்கிறேன். கர்த்தருடைய ஊழியத்தை தேவன் கொடுக்கிற பாதையில தேவனுக்கென்று ஊழியம் செய்யும்படியாய் நடந்து கொண்ட ஊழிய பாதையில பெரிய ஏமாற்றம், பெரிய திருப்பங்கள். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியா அழைக்கப்பட்டிருக்கிறோமே தவிர மனிதர்களுக்காக ஊழியம் செய்யும்படியா அழைக்கப்படல. இன்றைக்கு ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. எந்த இடத்துல, உங்க குடும்பமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், எந்த இடத்துல தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற சூழ்நிலை வருகிறதோ, நியாயத்திற்காய் நிற்கிற சூழ்நிலை வருகிறதோ, மனுஷரை திருப்திப்படுத்தணுமா தேவனை திருப்திப்படுத்தணுமா அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வருகிறதோ, கர்த்தருக்காய் நிற்கும்படியா உங்களை ஒப்புக் கொடுங்க. அந்த நேரத்துல என்ன செய்யணும்? உபவாசத்தோடு தேவனை தேடணும். என்னுடைய காரியங்கள் மாறுதலாய் அமையுமா? பெரிய தயக்கத்தோடு ஏக்கத்தோடு நான் செய்த முதல் காரியம், என்னுடைய பாதையில் எப்பொழுது ஏமாற்றத்தை ஒரு பெரிய ஒரு திருப்புமுனையை பார்த்தோம், தேவ சமூகத்துல உபவாசத்தோடு காத்திருந்தேன். உபவாசத்தோடு தேவனை தேடுகிற போது காரியங்கள் மாறுதலாய் அமையும்படியா, காரியங்கள் தேவன் நினைத்தபடி என் வாழ்க்கையில வாய்க்கும்படியா தேவன் கிருபை செய்தார். எப்படி எஸ்தர் புஸ்தகத்துல அந்த ஜனங்களுக்கு கிருபை செய்தாரோ, எப்படி என்னுடைய ஊழிய பாதையில கிருபை செய்தாரோ, இன்றைக்கு எந்த இடத்துல நீங்கள் உடைக்கப்பட்டு நொந்து போய், நல்லா தான் இந்த காரியத்தை செய்தேன், நன்மை தானே செய்தேன், ஏன் தீமை அனுபவிக்கிற, ஒரே ஒரு காரியம் பண்ணு, தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திருங்க. உங்களுக்கு சொல்லுகிறேன், எஸ்தர் 9:1 அதிகாரத்தில் இருக்கிறபடி காரியம் உங்களுக்கு மாறுதலாய் அமையும். ஏசப்பாருடைய வார்த்தையை உங்களுக்காய் கொண்டு வருகிற காரியம் உங்களுக்கு மாறுதலாய் அமையும். எந்த இடத்துல உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆகாதுன்னு சொன்னாங்களோ, உபவாசத்தோடு காத்திருங்க, உங்களுக்கு ஏற்ற லோனை அதே இடத்துல தேவன் அப்ரூவ் செய்வார். எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரணுமோ அதை தடுக்க எந்த வல்லமைகள் முறையிட்டாலோ தேவ சமூகத்துல காத்திருங்க, காரியம் உங்களுக்கு மாறுதலாய் அமையும். எந்த வீட்டை கட்டி முடிக்க முடியாதுன்னு நினைச்சு ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கிறீங்களோ, 3 நாள் உபவாசத்தோடு காத்திருங்க, காரியம் மாறுதலாய் அமையும். தடைப்பட்ட காரியங்கள் வேகமாய் நடக்கும். எந்த பிள்ளைகளுக்கு பல நாட்களாய் திருமண வரன் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, நல்ல வரன் வரலின்னு இருக்குது, காரியம் மாறுதலாய் அமையும். தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திருங்க. எந்த காரியத்திற்கு நீங்க காத்திருந்தாலும், எந்த காரியம் எனக்கு ஆப்போசிட்டா இருக்கு நினைச்சாலும், உபவாசத்தோடு தேவாதி தேவனை தேடுகிற பொழுது காரியம் உங்களுக்கு மாறுதலாய் அமையும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்.
பரலோகத்தின் ஒத்தாசை உங்களுக்கு கடந்து வரும். இயேசுவின் நாமத்தினால உங்களை உற்சாகப்படுத்துகிற, ஆசீர்வதிக்கிற, உங்களுக்கு காரியம் மாறுதலை அமையும். நீங்க ஜெயிப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா வாழுவீங்க. கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களை உயர்த்துவார், வாழ வைப்பார். God bless you.